ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் கமாண்ட்ஸ்னா என்னது, டைப் காஸ்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸை வந்து நான் வாய் வழியாக சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி டேட்டா டைப்ஸை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உடனே நமக்கு வந்து ஒரு ஐடி வந்து வந்துடும் சொன்னேன். ஐடிஇ அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஐடிஇ. பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே ஐடிஎல்இன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு கமாண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு 10 வருது. இப்போ நான் வந்து ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த 100 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெட்லைனில் சொல்லலாம். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு பேசேஜ் வந்து ஒரு எஸ்ஐ மாதிரி எழுதுறோம் அப்படின்னா, அந்த எஸ்ஐ வந்து என்ன டைட்டில்னு சொல்லி நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா? அந்த டைட்டில் வச்சே அந்த எஸ்ஐ வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கொடுத்தோம் அப்படின்னா. அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ரீடபிளாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து சிங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மல்டிபிள் கமாண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் பி. இப்போ இதுக்கு நம்ம கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஆஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் தான் வந்து சிங்கிள் கமாண்ட். ஒரு லைனை வந்து கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கமாண்ட். பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஆஸ் இல்லை அப்படின்னா இந்த ட்ரிபிள் கோட் இதில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். இது வந்து எப்படின்னா இப்போ இது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்னு சொல்லிட்டு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு நிறைய லைன் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடும். இதுக்கப்புறமா என்ன லைன் இருக்கோ அதுதான் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போது உங்களுக்கு டவுட் வரும் மல்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். மல்டிபிள் லைன் கமாண்ட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய லைன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த டைமில் தேவைப்படாது, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படுது அப்படின்னா திரும்ப போய் காப்பி பண்ணி திரும்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து இப்போ ஒரு 10 லைன் வந்து ரிப்பீட் ஆகுது, இல்லைனா ஃபியூச்சரில் தேவைப்படும், ஆனால் இப்போ தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஃபியூச்சரில் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த ட்ரிபிள் கோட்டை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து டேட்டா டைப்ஸில் வந்து 4 டைப் சொல்லிட்டு இருந்தேன். டேட்டா டைப்ஸில் வந்து டேட்டா டைப் நான் ஃபஸ்ட் என்னது, டேட்டா அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அதாவது ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பூலியனாக இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கும்போது 10 வந்துச்சு. ஆனால் இதில் வந்து நான் எப்படி இது இன்டிஜர் இல்லை ஃப்ளோட் இல்லை அப்படின்னா பூலியன் இல்லை ஸ்ட்ரிங் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கலாம். ஏ கொடுத்துட்டு இதில் டைப்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த ஏ என்ன டைப் சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்துடும் 10. பிரிண்ட் 10 ஆகுது. இந்த 10 வந்து என்ன டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர். ஆனால் இன்டிஜர் வந்திருக்கு. இப்போ நான் வந்து பி டைப் பண்ணுறேன். இதில் வந்து 20.4ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் பி அப்படி கொடுத்தா என்ன வரும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு டைப் பி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்னு வரும்.
அதுக்கப்புறமா இப்போ சி கொடுக்குறேன். சியில் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் சி டைப் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்துட்டு இதை திரும்ப செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீன் கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் டி கொடுக்குறேன். ஸோ இது வந்து டி ஈக்குவல் டு ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பூலியன். ஸோ நம்ம அந்த அவுட்புட் வந்து பூலியன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ரியலாக காமிச்சிட்டேன். இன்டிஜர்னா எப்படி இருக்கும், ஃப்ளோட்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்னா எப்படி இருக்கும், பூலியன்னா எப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்கில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போ ஹலோன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். இதுவே நம்பர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டபுள் கோட்டுக்குள்ளாடி, அதாவது சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்டுக்குள்ளாடி என்ன இருந்தாலும் பைத்தன் வந்து அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 12 கொடுத்தா கூட அந்த 12 கூட இங்கே வந்து 12 தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் தான் வரும். நமக்கு மற்ற இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் வருது. ஆனால் இதில் சிங்கிள் கோட்டுக்குள்ளே இல்லை டபுள் கோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் வரும். இப்போ நம்ம டைப் காஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். டைப் காஸ்டிங் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை கூட டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது a = 10. இது என்ன டேட்டா டைப்? இது வந்து இன்டிஜர். கரெக்டுங்களா? இந்த இன்டிஜரை ஃப்ளோட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ a = 10 டைப் பண்ணுறேன். இது வந்து இன்டிஜர் நமக்கு தெரியும். இதை ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணுறேன். ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட்னு கொடுத்துட்டு இப்போ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னேன், ஏதாவது ஒரு வேர்டில் ஸ்டார்டிங் வந்து ஓப்பன் ப்ராக்கெட், எண்டில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போது இந்த ஃப்ளோட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா ஃப்ளோட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். என்ன வரும்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃப்ளோட் அப்படின்னா ஒரு டாட்டுக்கு அப்புறமா வேல்யூஸ் வரும். இங்கே வந்து 10 இருக்கிறதுனால இங்கே இது ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணும்போது 10.0 அப்படின்னு வரும். பார்த்தீங்களா? இப்போ நான் இதோட டைப் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ டைப் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஃப்ளோட் வந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம கொடுத்த இன்டிஜரை ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு இருக்க இன்டிஜரை நம்ம ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ண அப்புறமா அதோட டேட்டா டைப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா b = 30.2. ஃப்ளோட்டை இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30.2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட், அந்த ஃப்ளோட்டை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்திருக்கு? 30 தான் வந்திருக்கு. ஸோ டாட்டுக்கு அப்புறமா இருக்க வேல்யூவை அது தூக்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங். இதை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது இந்த இந்த வேல்யூ வந்து டிஎல்லாம் ஸ்டோர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டே வந்து எரர் த்ரோ பண்ணுது. இந்த எரர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக யோசித்து பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங், ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு நம்பரை ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது டபுள் கோட்டில் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த டபுள் கோட்டில் கொடுத்துருக்க நம்பரை திரும்ப இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். அது வந்து இதில் பார்க்கலாம். இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டிஜர்னு கொடுக்குறேன். இதுக்கு உள்ளாடி டபுள் கோட்டில் கொடுத்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ 10 கொடுக்குறேன். இந்த 10-ஐ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்பர். இப்போ இந்த நம்பருக்கு அப்புறமா ஏ பி அப்படி தான் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒன்லி நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது ஆட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது.
இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர்னு வந்துச்சு. ஸோ கடைசியா ஒரு இன்டிஜரை வந்து பூலியனை கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பூலியன். அப்போ உங்களுக்கு டவுட் வந்துருக்கு, இல்லை ட்ரூ மட்டும் தானே வருது, ஃபால்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கு. ஏன்னா பூலியன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அப்போ நம்ம வந்து இதில் நெகட்டிவ் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுத்து பார்த்தோம், அதனால வந்து ட்ரூன்னு வந்திருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால் கூட நெகட்டிவ் கொடுத்து பார்க்கலாம். ட்ரூ மறுபடியும் ட்ரூ தான் வந்திருக்கு. ஸோ அப்போ எப்போ தான் ஃபால்ஸாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 0வா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே வந்து ஃபால்ஸாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக மாறுச்சு. ஸோ பூலியன் 0வா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஃபால்ஸாக மாறும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அதில் என்ன வேர்டு கொடுத்தாலும் அதில் வந்து இங்கே வந்து நம்ம ட்ரூவாக தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம டைப் காஸ்டிங் படிச்சிட்டோம். இந்த டைப் காஸ்டிங்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.